போதற்கு அறியவன் நிலவுலாவிய நேர்மலி கணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலசிலாம்படி வாழ்த்தி வணங்குவார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபக்தர் கடியே ஏனாதேனாதன் தன் அடியார்க்கும் அடியே கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியே மலை மலிந்த தோள் வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சார வாட்டாயன் அடியார்க்கும் அடியே அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மான தாளே என்ற இலை மலிந்த சருக்கம் என்ற இரண்டாவது சருக்கத்திலே நான் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று நம்முடைய சுந்தர பெருமான் பாடிய வண்ணமாக இன்று கண்ணப்ப நாயனார் புராணத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்ப நாயனார். கலைகள் 64 கலைகள் என்று சொல்லுவார்கள். அந்த 64 கலைகளுக்கும் மேம்பட்டு விளங்குகின்ற சிறப்பினை பெற்ற தலைவராகிய கண்ணப்பர். அவ்வளவு கலைகளையும் கற்று தேர்ந்தெடுக்கின்றார் கண்ணப்பர். அதனால அப்படிப்பட்ட கண்ணப்பருக்கு நான் அடிமை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார். எல்லா நூல்களாலும் விதந்து பேசப்பட்ட சிறப்பு, மேம்பாடுற்று நிறைந்த சிறப்பு பெற்றவர் கண்ணப்ப நாயனார். சீர் என்றால் அன்பு, நம்பி என்றால் ஆண்களில் சிறந்தவன் என்று பொருள். கலைகளிலே மலிந்த அறிவுடையவர், ஆனால் அவர் அன்பிலே நிறைந்தவர். அவருடைய அன்புக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. அதனாலே அவர் அன்புக்கு ஆட்பட்டவர்ங்கிறத ரெண்டாவது வச்சுட்டாலும் முதல்ல அன்பே உருவானவர் என்றுதான் சொல்லணும். அப்படி அன்பே உருவமானவர். நம்பி என்றால் ஆண்களில் சிறந்தவர், வீரமுடையவர், தீரமுடையவர், ஆண்மை மிக்கவர் என்று அந்த ஆண் மக்களுக்கு என்னென்ன இலக்கணங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவு இலக்கணங்களும் பொருந்தியவர். உலகிலே வாழும் நமக்கெல்லாம் 2 வகையான வாழ்க்கை உண்டு. ஒன்று இவ்வுலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, இரண்டாவது இவ்வுலகத்தில் முடிந்து இறைவன் திருவடியாகி அவ்வுலகத்தில் வீடு வேறு வருகின்ற வாழ்க்கையிலே வாழ்வது மற்றொன்று. ஆக இந்த 2 வாழ்க்கைக்கும் இன்றியமையாது நமக்கு வேண்டப்படுவது என்ன அப்படின்னா அன்புதான். இது எல்லா கலைகளுக்கும் ஒப்ப முடிந்த உண்மை. இந்த உலகத்திலேமா எல்லாவற்றுக்கும் மேன்மைப்பட்டது அன்பு. எந்த செயலானாலும், எந்த நிலையானாலும், எந்த ஒரு வண்ணமானாலும் சென்று முடிகின்ற நிலையை பார்த்தால் அது அன்பிலேதான் சென்று முடியும். அன்பொன்று இருந்தால் எல்லாமே நமக்கு எளிதாக கிட்டும் என்ற அடிப்படையிலே அந்த அன்பு முதன்மையாக விளங்குகிறது. அதனால்தான் அவர் இவர் என்று வேறுபாடுகிறதாமல், உயர்ந்தவர் தாழ்த்தவர் என்று வேறுபடுகிறதாமல் எத்தனையோ வேறுபாடுகள், சமயத்திலே, ஒழுக்கத்திலே, பணத்திலே, இப்படி எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அன்பினாலே கொண்டு போகும் பொழுது கீழான குணங்கள் உடையவர்கள் கூட மேலான குணங்களை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அத்தகைய வல்லமை, அத்தகைய நிறைவு அன்புக்கு உண்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று அழகாக நம்முடைய வள்ளுவனார் சொல்லி சென்றிருக்கின்றார். அதனால அன்புதான் தலையாய். இந்த உலக வாழ்க்கைக்காகட்டும், இறைவன் திருவடியை அடைகின்ற வீடு வேறு உலக வாழ்க்கைக்காகட்டும் அன்புதான் முதன்மையானது. திருக்காலத்தி கண்ணப்பர் என்றே அவருக்கு பெயர் வந்தது பின்னால. இப்பொழுது விரைவாக அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு இறைவனுக்கும் அவருக்கும்
நடந்த அந்த நிகழ்வுகளை, உரையாடலை, மேன்மைப்பட்ட சிறப்புகளை நாம் அதிகமாக பார்க்க வேண்டும். எனவே அவருடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒரு சுருக்கமாக என்றாலும் ஆழமாக பார்த்து விடுவோம். இவரது நாடு பொத்தப்பி நாடு என்ற ஒரு நாடு. அந்த பொத்தப்பி நாட்டிலே உடுப்பூர் என்ற ஊரிலே அவர் அவதாரம் செய்தவர். அங்கே வாழ்கின்றவர்கள் எல்லாம் மலைவாழ் மக்கள், வேடர்கள், குன்றவராகிய வேடர் குலத்தவர்கள் அங்கே அதிகமாக இருக்கின்றார்கள். வேட்டையாடுவது தொழில். வேட்டையாடி வந்த மிருகங்களை உணவாக உட்கொள்ளுவது வழக்கம். அப்படி வேட்டையாடுகின்ற அந்த மிருகங்களையே இறைவனுக்கும் படைத்து வழிபடுவது வழக்கம். அதை தானும் தங்களுக்கும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆனாலும் அவர்கள் குலத்தொழில் அதுவாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு மிருகங்களை வேட்டையாடுவது தொழிலாக இருந்தாலும் கூட, எல்லோரும் அன்பிலே ஒருவருக்கொருவர் இனிமையாக இருந்தார்கள், மேம்பட்டு இருந்தார்கள். அன்பு செலுத்துவதிலே நல்ல முறையிலே மேம்பட்டு உயர்ந்த குணமாக அன்பை கொண்டிருந்தார்கள். வேட்டையாடுவது என்பது என்ன? ஒரு உயிரை கொல்லுவது, அப்புறம் அதை உணவாக உண்பது என்ன? அதை வெட்டுவது, அதை நெருப்பிலே இட்டு வதக்குவது, அதை உண்பது என்றாலும் கூட அன்பிலே மேம்பட்டு இருந்தார்கள். இவர்களது வீட்டுக்கு முன்பு என்ன காவல்? நாம் எல்லாம் இப்பொழுது மதில் சுவரை கட்டி நாம் காவலாக வைத்துள்ளோம் இல்லைங்களா? ஆனா இவர்களுடைய வீட்டிற்கு மதில் என்ன அப்படின்னா, யானையை வீழ்த்தி யானை தந்தங்களை கொண்டு வந்து வேலியாக நட்டு வைத்திருப்பார்களாம். அதுதான் இவர்களுக்கு வீட்டை சுற்றிய மதில். எப்படி பார்க்கலாம் என்றால் எத்தனை வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். யானை தந்தம் என்ன, எத்தனை விலை போகிறது, அவ்வளவு பணக்காரர்கள் அப்படி இருந்திருக்கின்றார்கள். அதுல இவருடைய நாட்டுக்கு எது அரண்? மலைகள் அரண். மலைகளை சுற்றியுள்ள பகுதியில இவர்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும், அதிலும் இந்த பொத்தப்பி நாட்டிலே உடுப்பூரிலே பிறந்தவர் கண்ணப்பர் நாயனார் என்று பார்த்தோம். அதனால் பொருள் என்ன? அவர் தாய் தந்தையர் அங்கேதான் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாகன் என்பது அவங்க அப்பா பேரு, தத்தை என்பது அவங்க அம்மா பேரு. இப்படி வேட்டை தொழிலில் சிறந்தவர்கள். அப்புறம் வீட்டுக்கு முன்னால இந்த பார்வை விலங்குகள்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த காலத்துல நடைமுறையில ஒரு முரட்டு யானையை பிடிப்பதற்கு தும்கி யானையை கொண்டு வந்து காட்டு பிடிப்பதை நாமே கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அந்த காலத்திலே ஒரு விலங்கை பிடிப்பதற்கு அதனுடைய குட்டிகளையோ அதனுடைய வகையான விலங்குகளையோ வீட்டிலே வந்து கட்டி வைத்திருப்பார்களாம். குட்டியா குழந்தையா வச்சிருப்பாங்களா. மானை பிடிக்க மான் கன்று, சிங்கம், புலி அவற்றை பிடிப்பதற்குண்டான கன்றுகளை வைத்து குழந்தைகளாக வளர்த்து வருவார்களாம். அதற்கு பார்வை விலங்குகள் என்று நாம் சொல்லுவோம். அது முக்கியமாக இவர்கள் வாழ்க்கையிலே நாம் சொல்ல வேண்டிய கருத்து. அப்படி வைத்துக்கொண்டு அருமை பெருமையான முறையிலே வேட்டையாடி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. அன்பிற்குமே தவிர கருணை என்பது எப்படி கிடைக்கும்? மான்களை வேட்டையாடுகின்றார்கள். மிருகங்களை, சிங்கம், புலி, கரடி, யானை இவற்றையெல்லாம் வேட்டையாடுகின்றவர்களுக்கு அந்த மிருகங்களோடு அவ்வளவு தூரம் தெரியாது. அது போலதான் மனிதர்களோடும் அன்பு இருக்கும். செலுத்துவதற்குண்டான வகைகள் அவங்களுடைய சூழ்நிலையிலே இல்லை. அதனால வேடர்கள் அச்சம், அருள் ஏதும் அறியாதவர்கள். ஆனால் இறைவனை வணங்கக்கூடியவர்கள். முருக வழிபாடு அவர்களுக்கு மிகவும் உரிய வழிபாடு. ஏனென்றால் மலைக்கடவுள், குறிஞ்சி கடவுள் முருகன். குன்றுதோறாடும் குமரன். எங்கெல்லாம் குன்று இருக்கின்றதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பார். அது இயல்பாகவே காலகாலமாக பேசப்பட்டு வந்தது. தொல்காப்பியத்திலே கூட நம்முடைய தொல்காப்பியர் சொல்லுவார், மலைக்கு இறைவன் முருகன். அப்படி இவர்கள் வேட்டையாடுகின்ற தொழில்கள் கூடவே வேட்டைக்குண்டான நாய்கள் இருக்கும். வேட்டைக்குண்டான கருவிகள் வில்லு, வாள், அம்பு. வில்லு இருந்தால் கண்டிப்பாக அம்பு. வில்லும் அம்பும் அவர்களுக்கு தோளிலே எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அம்பரா துணி முதுகில இருந்து கொண்டிருக்கும். அந்த அம்பரா துணியிலே நிறைய அம்புகளை போட்டு வைத்திருப்பார்கள். இந்த வேட்டை நாய்களை அழைத்து செல்வதும் பழக்கம். இம்மாதிரியாக வாழ்ந்து இருப்பார்கள். நாகன் என்ற பெயர் கொண்ட அந்த நாகன் அவர் அந்த மலைக்குரிய அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அந்த மலைப்பகுதிக்கு, அந்த வேடர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு பல ஆண்டுகளாக மழலை செல்வம் இல்லை.
அதனால இறைவனிடம் வேண்டுகின்றார்கள். முருகனை வழிபாடு செய்வது அவங்களுக்குரிய வழிபாடு. அப்படி முருகனுக்கு பராவுக்கடன் செய்கிறார்கள். பராவுக்கடன்னா என்ன? நிறைய வழிபாடுகள் செய்வது, குறவை கூத்தாடுவது, அங்கே கிடைக்கின்ற தேன் தினைமா மற்ற விலங்குகளை கூட உணவாக படைக்கின்ற மரபு அங்கதான். ஏன்னா அவர்களுக்கு அதுதானே மூங்கில் அரிசி அதை கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அவர்கள் உட்கின்ற உணவை முன்பாக இறைவனுக்கு படைத்து விட்டு உண்ணுகின்ற பாங்கு. இப்படி நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் முருகனை வழிபட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாகனும் அவர் மனைவி தத்தனும். சில நாட்களிலே அவருடைய திருவருளாலே, முருகனுடைய திருவருளாலே தத்தைக்கு வயிறு வாய்க்கிறது. உரிய நேரத்திலே 10 மாதங்கள் சுமந்த பின்னாலே குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தத்தை. அந்த குழந்தையை கையில எடுக்கின்றார்கள். அப்பாவும் சரி அம்மாவும் சரி கையில எடுப்பார்கள். கனம்னா கனம், அப்படி ஒரு கனம், தூக்க முடியவில்லை. திண்ணென்று இருந்ததுனால திண்ணனார் என்று பெயர் வைத்தார்கள். என்ன பெயர்? திண்ணனார் என்று பெயர் வைத்தார்கள். அது எப்படி இருந்ததா? தத்தை கருகருடுதான் வேடங்கள்லாம் இருப்பாங்க. கருங்கடலானது சந்திரனை பெற்றெடுத்தார் போல தத்தையானவள் திண்ணனாரை பெற்றெடுத்தாள் என்று சேக்கிழார் ஒருவன் சொல்லுகிறார். அவங்களுடைய நிறம் கருப்பு. ஆனா சந்திரன் எப்படி ஒளி வீசி சிவபெருமானுடைய தலையிலேயே வந்து அமர்கின்ற பேற்றை பெற்றதோ அதை உள்ளீடாக வைத்து, இருந்தாலும் தாய் தந்தையர்களுடைய நிறம் இருக்கும் அல்லவா. இப்ப இங்க சந்திரனை சொல்ல என்ன காரணம்? பின்னால் அப்படி சிறப்பு அடைய போகிறார். அதை உள்ளீடாக வைத்து எல்லோருக்கும் குளிர்ச்சியான ஒளியை தருவது. பௌர்ணமி நிலவு வெள்ளை வெளையர் என்று பிரகாசிக்கும். சந்திரன் எம்பெருமானுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய பெருமை பெற்றது. அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளீடாக கொண்டு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், கரும் கடலானது சந்திரனை பெற்றெடுத்தால் போல திண்ணனை பெற்றெடுத்தாள் தத்தை. உலகம் முழுவதும் போற்றும்படியான நல்ல குறிகளுடன் தோன்றியது. சிலர்களுடைய பிறப்பு வரும்போது, இப்போ நீங்க ராமன், லக்குவன், பரதன், சத்ருகனுடைய பிறப்புகளை கம்பர் சொல்லும் பொழுது அவரவர்கள் பிறக்கின்ற பொழுது என்ன என்ன நல்ல அறிகுறிகள் இந்த உலகத்திலே தோன்றியது. ராவணன் அவருடைய மக்கள் எல்லாம் அவதாரம் செய்யும் பொழுது என்னென்ன தீய நிமித்தங்கள் தோன்றின அப்படியெல்லாம் சொல்லுவது வழக்கம். ஒரு நல்ல ஆத்மா இந்த உலகிலே பிறந்தது என்றால் நல்ல நிமித்தங்கள் உலகிலே எங்கும் நடக்கும். அல்லாத அப்படிப்பட்ட குணமுடைய ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அல்லாத தீமைகள் நிறைய காட்டுவார்கள் பெரியோர்கள். அது உலகத்திலே நடக்கின்ற நியதி, இதெல்லாம் இயற்கை. உடனே குழந்தை பிறந்து விட்டது என்று அவர் அரசரெல்லாம் மலைவாழ் மக்களுக்கு உடனே விழாக்கள் எடுத்தார்கள், கொண்டாடினார்கள். அந்த குழந்தையை உச்சி மோந்து மகிழ்ந்து எப்படித்தான் அவர்களை போற்றி பாராட்டுவது என்று தெரியாமல் அம்மையும் அப்பாலும் உற்றாரும் சுற்றத்தாரும் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி தாளாட்டி வளர்த்தார்கள். அது எப்படி இருந்தது? அப்படி வளர்த்து வர வர இப்ப நம்ம அருகு நுனி பனி அணை என்ற திருப்புகளிலே நீங்கள் பார்க்கலாம். அருகு நுனி பனி அணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகி ஓர் வால ரூபமாய். சின்ன துளிதான் ஒரு விந்து. ஆண்மகனுடைய வயிற்றிலிருந்து பெண்மகனுடைய வயிற்றுக்கு கருப்பைக்குள்ள வருவது ஒரு ஒரு புல்லினுடைய நுனி மேல நிற்கிறது எவ்வளவோ ஒரு பனித்துளி அளவு, அந்த அளவு தான் உள்ள போகுது. ஆனா அந்த 10 மாத காலத்துக்குள்ள பிறக்கின்ற வரையில அது எப்படிப்பட்ட அழகான உருவமாக 3 கிலோ எடையுள்ள குழந்தையாக இருக்கிறது. அது பிறந்தோம்னா சீராட்டி பாலாட்டி வேணுங்கிற அளவு என்ன பாலா அந்தந்த வயதுக்கு ஏற்ற உணவு கொடுத்து படுத்துறாங்க. அது முழு முழன உடல் வளர ஆளு மேளமாய் பால ரூபமாய் அருமையா இருக்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு அனுப்புறேன். அப்போ அது போல அருமை பெருமையாக வளர்த்தார்கள். ஓராண்டு ஓடியது. ஓராண்டு ஓடிய பின்னாலே மறுபடியும் செல்லத்தளர்களை இட்டு நடந்தார். முதலை மொழி பேசி எல்லோரையும் மகிழ்வித்தார். குறுநடையை கண்டு சிறு துணி குரடு உருட்டி விளையாடினார். அந்த விளையாட்டு கருவி என்ன குரடு. அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்கு சிறு கருவி முதல் பெரிய கருவி வரை வச்சிருப்பார்கள். அந்த சிறு குரடை எடுத்துத்தான் இது விளையாடுமா அந்த குழந்தை. அந்த புல வழக்கப்படி என்னென்ன விளையாட்டு பொருளாக எடுத்து விளையாட முடியுமோ அப்படி விளையாடு. இந்த படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும்
கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்விட விதித்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. யார் பாடுறாருன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற அரசன் பாடுகிறார். அரசனுக்கு என்ன செல்வத்துக்கு குறை? ஒரே குறை இருந்தால் அத்தனையும் இல்லாமல் போகிறது. ஒரு குழந்தை மணலில் செல்வம், அது சிறுகை நீட்டி குறு நடந்து, அது அழகு நமக்கு கற்பனை பண்ணிக்கோங்க. சாப்பாடு போட்டு அம்மா முன்னால வச்சிருக்கிற, இல்லை அம்மாவே ஊட்டத்துக்கு நெய்ச்சோறு கிண்ணத்தை வச்சிருக்கிற, அது உடனே கை வைக்கும், வாயில மேலெல்லாம் போட்டுக்கும். இதெல்லாம் கோபம் வராது. பெரிய குழந்தையாகி அப்படி செய்தால் கோபம் வரும். இதை குழந்தை பருவத்திலே அப்படி செய்யும் போது அதை ரசிக்க தோன்றும், ஆசையாக இருக்கும். அப்படி இந்த குதலை மழலை பேசி குறுநடை கொண்டு சிறுகை நீட்டி எல்லோரையும் மகிழ்விக்கிறது. 5 ஆண்டுகள் நிறைந்து ஊர்ப்புறத்திலே காட்டு பகுதியிலே சென்று முயல், பன்றி, புலி, செந்நாய்கள் முதலிய குட்டிகளை எல்லாம் பிடித்து வந்து 5 வயசுலே குலத்தொழில் அல்லாமல் பாகம் படும் அல்லவா, அப்படி பிடித்து வந்து வச்சுட்டு வளர்த்துட்டு அதுகளோட விளையாடிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லுவார்ப்பா, யாழோசை ரொம்ப இனிதா இருக்குது, இந்த குழலோசை ரொம்ப இனிதா இருக்குன்னு சொல்லுவாங்களா. யாருன்னா தன்னுடைய குழந்தையின் மழலை இன்பத்தை கேட்காதவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு குழந்தையினுடைய மழலை மொழி கேட்டு விட்டால் அது யாழோசையாவது குழலோசையாவது அதெல்லாம் 2ஆம் பட்சம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். 1008 பேருக்கு குழந்தை இருக்கலாம், கேட்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர், அதுல என்ன அழுத்தம் வச்சிருக்காங்க பாருங்க. அதுபோல அவளிலும் மாற்ற வேண்டியதே மக்கள் பேரு என்ற ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட குழந்தை பிறந்து 5 ஆண்டு நிரம்பியது. அது தனக்குரிய குலத்தொழிலை காட்ட தொடங்கி விட்டது. சின்ன நாய்க்குட்டி, அது புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, பன்றிக்குட்டியிலிருந்து எல்லாத்தையும் வச்சு விளையாடுவதற்குண்டான வகையில விளையாடி கொண்டிருக்கிறது. அதை பிடிச்சிட்டு வந்து வாயிலுக்கு முன்னால கட்டி வச்சிருவாங்க. அவங்க வீட்டுக்கு எப்பவுமே பார்வை விலங்குகள் ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் இவர் தன்னுடைய வகையில் அதுகளோட விளையாடி அச்சம் என்பது இல்லை, அது இயல்பா போயிட்டு அப்படி செய்து வச்சிருப்பார் கட்டி. அதே நேரத்துல வில் வித்தை அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள். அவர் தானே முதல் குழந்தை. பல்லாண்டுகளாக கடலை இல்லாமல் வருந்தி வேண்டி முருகன் திருவருளால் வந்தது. முருகன் திருவருளை வேண்டினால் குழந்தை பிறப்பது நிச்சயம். குழந்தை பிறப்பது நிச்சயம். முருகனே வந்து பிறப்பான். ஆண்மகனே பெரும்பாலும் ஆண்மகனே பெரும்பாலும் ஆண்மகனே தான். அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அங்கே நம்ம சங்கர நாராயணர் சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு அவங்க இல்லை, அங்கே 6 முகமுடைய முருகன் இருப்பார். அவளை வேண்டி என்னுடைய மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது, என்னுடைய சக ஆசிரியருடைய மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது வேண்டும். அப்படி முருகனை வேண்டினால் நிச்சயம் மகவு கிட்டும். சொல்லுங்க அவங்களுக்கு. அப்புறம் அந்த குழந்தை பருவத்திலிருந்தே வில்வித்தை எல்லாம் பயின்று கொண்டது. எப்படி வேட்டைக்கு போனால் என்ன மாதிரி பயில முடியும். இப்படி 16 வயது ஆனது. பட்டினத்தார் எழுதி இருப்பார் உடற்கூற்று வண்ணம். அதை ஒரு நாளைக்கு தனியா நம்ம வகுப்போம். அதே மாதிரி தான் நல்ல நாள் நேரம் குறிக்கப்பட்டது. பக்கத்து மலைகளுடைய மலைகள் இருக்கிற அந்த அரசர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. வில்வித்தை பயிலுவதற்கு அது 16 வயதிலே வருகின்ற போது ஆண்மகனுக்குரிய முறைப்படியான வில்வித்தை கற்கணும் அல்லவா. சும்மா நம்ம கற்பித்து விட முடியுமா என்ன? வயதுக்கு வந்தால் நம்ம எல்லாம் சீர் பண்றோம். குழந்தைக்கு பேர் வச்சா எல்லாரையும் அழைக்கிறோம், எல்லாரையும் அழைச்சு. அந்த மாதிரி இவங்களுடைய தொழில ஒரு ஆண்மகனுக்கு வில்வித்தை பயிற்றுவது, குழந்தையில விளையாடுறது அப்பப்போ பண்றது. ஆனா முறைப்படி 16 வயதுல இளையவன் ஆன பின்னாலே நான் என்னுடைய நாட்டினுடைய பொறுப்பையே அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா 16 வயதிலே உரிய கலைகளை எல்லாம் கற்றவன் முடிக்க வேண்டும். அதனாலே வில்வித்தை பயிற்றுகின்ற ஒரு வைபவத்தை நாகன் உண்டாக்கினான். ஒரு நல்ல நாளை பார்த்தான், எல்லோரையும் அழைத்தான், பக்கத்து மலை அரசர்களை எல்லாம் அழைத்தான். அந்த நல்ல நாள் நல்ல நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் தம்முடைய மகனுக்கு வில்வித்தை பயிற்றுவித்தார். அப்ப வந்தவர்களை எல்லாம் என்ன நல்ல முறையில கவனித்து உணவு பரிமாறணும். ஒரு அரசன் அல்லவா அவன், மலை
மலை நாட்டுக்குரிய பொத்தப்பி நாட்டில் இருக்கின்ற அந்த பகுதிக்கு உடுப்பூர் என்ற ஊரிலே இருந்தாலும் கூட மற்ற நாட்டு அரசர்களை மலை அரசர்களை வர வச்சு எல்லாம் பண்ணாரு. வில்லருக்கும் திண்ணனாருக்கும் புலி நரம்பினால் காப்பு சேர்த்து வாழ்த்துகள். புலி நரம்பு, புலியினுடைய நரம்பை எடுத்து அந்த வில்லிலே வைத்து மேல இருந்து கீழாக அது போட்டி திண்ணனாருக்கும் அதே போல காப்பு கட்டுவாங்களா புலி அதான் அவங்க அப்படி சேர்த்து வாழ்த்தினார்கள். வந்தவர்கள் எல்லாம் இவர் அரசர் என்பதனால நிறைய பொருட்களை கொண்டு வருகின்றார்கள், எல்லாம் படைக்கின்றார்கள். 7 நாட்கள் இந்த வில்வித்தை விழாவில் கற்றுக்கொள்ளுகின்ற விழாவை நடத்தினார்கள். அதனால முற்ற கற்றவரானார் நாகன். தந்தையை மூப்படைந்ததனாலே மகனுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டும் நினைத்து, அப்பா திண்ணா, நீ இனிமேல் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள், எல்லோரும் இங்கே வாருங்கள், இன்று வந்திருக்கின்றீர்கள் அல்லவா, இனிமேல் நம்முடைய ஊர் மக்களும் வாருங்கள், மற்ற அரசர்கள் வந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் முன்னாலே இவனை நான் இந்த மலையரசனுக்கு மலைக்கு அரசனாக ஆக்குகிறேன். ஏனென்றால் எனக்கு முதுமை வந்துவிட்டது, பழையபடி வேட்டையாட முடியவில்லை, சுறுசுறுப்பில்லை, என் மகன் வந்து விட்டான், அவனை நாட்டுக்கு அரசனாக ஆக்குகிறேன். எனக்கு எப்படி நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்களோ அதுபோல திண்ணனாருக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மரபு உரிமையாகி அந்த மலையாட்சியை அவருக்கு திண்ணனாருக்கு கொடுத்தார் நாகன். திண்ணனாரின் கன்னி வேட்டை திறம் தொடங்குகிறது. சரி, இனி அவருக்குரிய தொழிலை பார்க்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த அன்று இரவு அந்த விழா முடிந்து அன்று இரவு மனையிலே தங்கி விடிய காலம் மங்களம் நீர்ச்சுனையாக படிந்து குளிச்சுட்டு போறதுதான் நம் முறை. எந்த ஒரு தொழிலுக்கும் சென்றாலும் புறத்திலேயும் தூய்மை வேண்டும், அகத்திலேயும் தூய்மை வேண்டும். இறைவனை வணங்குவதற்கு கோயிலுக்கு போகும்போது அகத்திலேயே தூய்மை கொண்டிருக்கிறோம், ஆனாலும் புறத்திலேயும் தூய்மை செய்து கோயிலுக்கு போகின்றோம். அப்படி மங்கள நீர்ச்சுனை படிந்து வில் சாலையில் புகுந்து வேட்டை கோலம் கொண்டு நின்றார். அவர் வேட்டைக்குரிய கோலம் கொண்டு நின்றதையே ஒரு அழகான முறையிலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லி செல்லுகின்றார். அதற்கு மேலே முல்லை மலர் மாலை, குறிஞ்சி பூ மாலை, வெற்றி பூ மாலை எல்லாம் சூட்டிக்கொண்டு வேட்டைக்குரிய அந்த தொழிலுக்குரிய கருவிகளை எடுத்துக்கொண்டார். அதற்குரிய ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டார். அதற்குரிய மாலைகளை அணிந்து கொண்டார். குறிஞ்சிப்பூ மலைப்பூ தானே, வெற்றி எல்லாமே அந்த மலை சார்ந்த இடத்துல என்னது உணவாகட்டும், பூவாகட்டும், மலராகட்டும், வழிபாடாகட்டும், தொழிலாகட்டும் எல்லாம் அப்படியே தான் அமையும். முன்னெற்றியில் குன்றிமணி கூர்த்த குன்றிமணி நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அந்த சிகப்பும் கருப்புமா இருக்கும். அந்த குன்றிமணி மலையில அதிகமா அந்த மரங்கள் இருக்கும், அதுல இருந்து நிறைய கிடைக்கும் வச்சிருப்பாங்க. நீங்க குருவாயூர் கோயில் எல்லாம் போனீங்கன்னா அந்த குன்றிமணி நிறைய அந்த எடைக்கு எடை கொடுக்கறதுக்காக, அப்புறம் பெருமாளுக்கு வணங்குவதற்கேற்ப கை நிறைய அடி போடுற மாதிரி வச்சிருக்கோம். அந்த மணிகளிலே கோர்த்த மாலையாக முன்னெற்றியிலே கட்டி கொண்டாராம். காதுகளிலே வெண் சங்குத்தோடு, கழுத்திலே பலகரை மாலை, சன்ன வீரம், மார்பிலே யானை தந்த மாலை, அளவுபட கோர்த்து, அளவா சின்னதா இருக்கிற யானை தந்த மாலை, தோள்களிலே வாகு வளையங்கள், முன் கைகளிலே கங்கணங்கள், விரலுக்கு கைகோதை பூட்டினார்கள், இடுப்பிலே புலித்தோல் ஆடை சாத்தினார்கள், உடை தோல் வீக்கின கட்டி. நம்ம ஏற்கனவே அந்த திருநீலகண்ட அவருடைய வரலாற்றுல பார்த்துருக்கோம். கீழ் உடை அமர்நீதி நாயனார் வந்தாங்க, கீழ் உடை கோவணம் பார்த்தோம்ல, அப்படி உடை தோல் வீக்கி அதில் சுரிகையும் பூண்டனர். காலிலே வீரக்கல் அணிந்தார், திருப்பாதங்களிலே நீடு செருப்பு அணிந்தார். வேட்டையாட போகும்போது அதற்குரிய வகையிலே செருப்பு. ஆக மொத்தம் பெரிய அளவிலே அந்த வேட்டைக்கு போகின்ற நிலையில என்ன கோலம் கொள்ள வேண்டுமோ அந்த கோலங்களை சிறப்பாக கொண்டார். பாரத் பெருவில்லனை பணிந்து தாழ்மடுத்து ஏந்தி சிறு நாணொலி கொண்டு தக்க அம்புகளை தெரிந்து எதிர்கொண்டார். இந்த கருவியை தாழ்ந்து பணிந்து வணங்கி எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு அம்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். தேவராட்டி அந்த பகுதியில இருக்கின்ற தெய்வ நிலையில இருக்கின்ற வந்து வாழ்த்தினார்கள். திண்ணனார் எதிர் சிறப்பு செய்து விட்டு அவர்களுக்கு உண்டான சிறப்பை செய்து வழிபட்டு விட்டு
வேட்டைக்காக புறப்பட்டார். இவருக்கு முன்பாக யாரெல்லாம் செல்லுகின்றார்கள்? வேட கூட்டம் செல்லுகின்றது வில்லேந்தி கொண்டு. வேட்டை நாய்கள் செல்லுகின்றன, பார்வை மிருகங்கள் செல்லுகின்றன, கொம்பு சிறுவரை பம்பை வாத்தியங்கள் முழங்கின. முழக்கங்களை கேட்டு அந்த காட்டுல மலையிலே இருக்குன்னு, காட்டு பகுதியாகத்தானே இருக்கும். மலையிலே அடர்ந்த மரங்கள் எல்லாம், செடிகள் எல்லாம், கொடிகள் எல்லாம் நிறைந்திருக்கும். அங்கங்கே இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் அடித்துக்கொண்டு ஓடுகின்றன வெளியிலே. ஏதேனும் நமக்கு தீங்கு வந்து விட்டது, பறை அடிக்கிறார்கள் என்று சொல்லி ஓடுகின்றது. அப்படி வேட்டையில் பயிலும் அந்த நாய்கள் எல்லாமே முன்னாலே செல்லுகின்றன. வேட்டையிலும் கூட கருணை காட்டுபவர் என்ன செய்கின்றார்கள்? அந்த கன்றுகளை, குட்டிகளை, கர்ப்பமாக இருக்கின்ற விலங்குகளை எல்லாம் அழிக்க மாட்டார். நம்முடைய போர்க்காலத்திலே நம்முடைய பெரியோர்கள் கொண்டமான், பார்ப்பார், இளையோர், பத்தினி, பெண்டேர் இவங்களை எல்லாம் விலக்கிட்டு அப்புறம்தான் போருக்கு தனி இடத்துக்கு வச்சுக்கலாம் போர் விடுவாங்க. அப்படி இவர்கள் இந்த மாதிரி குட்டிகள், கன்றுகள், கர்ப்பமாக இருக்கின்ற விலங்குகள் அவற்றையெல்லாம் கொல்ல மாட்டார்கள், நீக்கி விட்டு போய்விடுவார்கள். வேட்டையாடி வரும்பொழுது ஒரு காட்டு பன்றி, இப்படி இவர்கள் நெடுந்தூரமாக சென்று வேட்டையாடி கொண்டு வரும்பொழுது ஒரு காட்டு பன்றி ஒன்று கருமேகம் போல கரு 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 என்று மைக்குழம்பை எப்படியே உருட்டி விட்டார் போலன்னு தத்த முத்தநாதன் மெய்ப்பொருளாயினார் வழிபாட்டில் பார்த்தோம் இல்லையா? போல கரு 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 என்று பெரிய பன்றி ஓடுகிறது. எல்லோருடைய கண்களுக்கும் தப்பிவிட்டது, திண்ணனார் கண்களுக்கு மட்டும் அது தெரிந்துவிட்டது. அதை துரத்தி கொண்டு இவர் ஓடுகின்றார். கர்ஜித்து வலைகளை எல்லாம் அறுத்து கொண்டு தப்பி ஓடிது. வலை வீசித்தானே பிடிப்பார்கள், கருவிகளால் எய்வதை எய்து பிடிப்பார்கள், மற்றவற்றை வலை வீசி பிடிப்பதை வலை வீசி பிடிப்பார்கள். அதுல இது மாட்டிக்கொள்ளவில்லை, தப்பித்து கொண்டு ஓடுகிறது, வெகு தூரம் ஓடுகிறது. தொடர்ந்து இவரும் பிடிப்பதற்கு ஓடினார் திண்ணனார். அவரை பிரியாத மெய்க்காவலர்கள் 2 பேர், நாணன் ஒருவன், காடன் ஒருவன். அவரை தொடர்ந்து ஓடுகின்றார்கள். மேற்கொண்டு ஓட முடியாமல் அந்த பன்றி ஒரு மரச்சூழல், அடர்ந்த மரச்சூழலிலே நின்று விட்டது. அருகில் சென்ற திண்ணனார் தன் உடைவாளை உருவி ஒரே குத்தாக குத்தினார். 2 துண்டாக விழுந்தது பன்றி. நாணனும் காடனும் அவரது வீரத்தை வெகுவாக புகழ்ந்தனர். அரசன் அல்லவா, உண்மையிலேயே அவன் எதையும் அறிகின்றான் இல்லை. 16வது வயதிலே பட்டத்துக்கு வந்து விட்டான் என்றாலும் வேட்டையாடி ஒரே குத்திலே 2 துண்டாக்குவது என்றார். காட்டுப்பன்றி எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோரும் புகழ்ந்தார்கள். பின்னர் நெடுந்தூரம் ஓடி வந்த களைப்பு, பசிவேறு வாட்டுகிறது. கிடைத்த இப்பன்றியை தீயில் வதக்கி தின்று தண்ணீர் குடித்த பின் வேட்டைக்கு செல்லலாம் என்று எல்லோரும் சொன்னார்கள். நாணனும் காடனும் அதை வற்புறுத்தி வெகுவாக சொன்னார்கள். எல்லோரும் அங்கு என்ன, இவர்கள் 3 பேர் தான் இருக்கின்றார்கள். நாணனும் காடனும் அப்படி சொல்ல வற்புறுத்தினார்கள். அதனால சரி அப்படியே செய்வோம் என்று சொல்லி திண்ணனார் என்ன செய்தார்? சரி, இங்கே இருங்கள், எங்கே நல்ல தண்ணீர் இங்கே குடிப்பதற்கு கிடைக்கும் என்று கேட்கின்றார். இந்த நாணன் காடன் எல்லாம் அந்த நாகன் தந்தையாரோடு இங்கே வந்து பழக்கம். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தேக்கு மரம் நிறைந்த சோலை. அந்த மலை, அந்த சோலையை தாண்டி சென்றால் ஒரு மலை. அந்த மலையின் பக்கத்திலே, மலையின் அடிவாரத்திலே, அதன் பக்கத்திலே ஒரு ஆறு ஓடுகின்றது. அது பொன்முகலி ஆறு. பொன்முகலி ஆறு என்று அதற்கு பெயர். அங்கே சென்றால் அருமையான குடிதண்ணீர் குளிர்ந்த வகையிலே நாம் எடுத்து பருகலாம் என்று சொன்னார். அப்படியானால் நீங்களும் பாருங்கள், 3 செல்லுவோம் என்று குடிதண்ணீருக்காக நாணன் காடன் இருவரும் திண்ணனாரை முன்னெடுத்து 3 திரு பொன்முகலி ஆறுக்கு செல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கு சோலை சூழ்ந்த இடத்துல இருக்கின்றார்கள். முன்னாலே தெரிகின்ற தேக்கு மர சோலையையும் தாண்டி அதை அடுத்து வருகின்ற குன்று பகுதி, சிறிய மலைப்பகுதி, அதையும் தாண்டி அதனுடைய அயலிலே, அதனுடைய பக்கத்திலே பொன்முகலி ஆற்றுக்கு செல்ல வேண்டும். ஆனால் வாருங்கள் என்று சொல்லி 3 செல்லுகின்றார்கள். அங்கே அந்த மலைதான் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்காலத்தி மலை. அந்த சிறு குன்றிலே இருந்து பொன்முகலி ஆறு ஓடுகிறது. அதை தாண்டி இருக்கின்ற ஒரு மலை தெரிகின்றது, அதுதான் திருக்காலத்தி மலை. கடந்து சென்றார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த குன்று, ஆறு இவற்றை கடந்து செல்வது என்பது அவ்வளவு கடினம் அல்ல, அதுவே பழக்கம்.
வேக வேகமாக சென்றார்கள். தேக்கு மரச் சோலையை கடந்தார்கள், மலையை கடந்தார்கள். அங்கே ஓடுகின்ற பொன்முகலி ஆற்றுக்கு அருகிலே நின்றார்கள். இதோ தெரிகின்றது பாருங்கள், மானச சரோவர் என்ற இடத்திற்கு போன உடனே அங்கிருந்தே பார்க்கலாம் கைலாய மலையை. அதுபோல இங்கே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் சென்று கண்டு வந்ததுனால எனக்கு இடை டக்கென்று அது நினைவுக்கு வந்தது. இதோ பாருங்கள், திருக்காலத்தி மலை தெரிகின்றது. அங்கே திருக்காலத்தி அப்பர் எழுந்தருளியிருக்கின்றார். அவர் எழுந்தருளியிருக்கின்ற மலைதான் இது என்று மூவரும் கும்பிட்டு நிற்கின்றார்கள். இப்பொழுது மூவரும் எங்கே வந்து விட்டார்கள்? பொன்முகலி ஆற்றுக்கு வந்து விட்டார்கள்.